Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma anfa'na bima 'allamtana wa 'allimna ma yanfa'una wa zidna ilma. Alhamdulillah. இன்னைக்கு நம்ம அரபு எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். அரபு எழுத்துக்கள் 28. நம்ம வாயில இருக்கிற உதடுல இருந்து தொண்டை வரை பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த 28களும் பிறக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிறப்பிடம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. அந்த பிறப்பிடத்தை எழுத்துக்களின் மஹ்ரஜ் அப்படின்னு சொல்லுவோம். மஹ்ரஜ் அப்படின்னாலே பிறக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தமிழில் 3 விதமான லகரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ல ல ழ அப்படின்னு சொல்லிட்டு பள்ளின்னு சொல்றதுக்கும் பழம் அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். தமிழ் நமது தாய்மொழி அப்படின்றதுனால இதெல்லாம் நம்ம இயல்பாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுவே அரபு மொழி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது நமக்கு புதிய மொழி தான். அந்த புதிய மொழியில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் இது எங்கெங்கே இருந்து எதை எப்படி உச்சரித்தா சரியான உச்சரிப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயிற்சி பண்ணி நம்ம அதை உச்சரிக்கும் போது இதுவும் நமக்கு இயல்பாக ஆகிவிடும். இப்போது மக்களோட பிறப்பிடங்களை வச்சு நம்ம அவர்களை பற்றி சில விஷயங்களை நம்ம கணிப்போம். ஒரு சைனாக்காரங்களை பார்த்தோம்னா இவங்களுக்கு சைனீஸ் அல்லது ஜாப்பனீஸ் தெரியும் அப்படின்றத நம்ம கணிப்போம். ஒரு ஆப்பிரிக்கனை பார்த்தா அவங்க என்ன மொழி பேசுவாங்க அப்படின்றத நம்ம கவனிப்போம். அதே மாதிரி ஒரு வெள்ளைக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலாம் அல்லது ஃப்ரெஞ்சு தெரியலாம் அப்படின்னு நினைப்போம். இதே ஒரு ஏஷியனை பார்த்தா அவங்க தமிழ் பேசுவாங்களா இல்லை மலையாளம் பேசுவாங்களா, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க தமிழ் பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம வடநாட்டிலேருந்து வரவங்க ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்களை மனிதர்களோட பிறப்பிடங்களை வச்சு நம்மளால் கணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் உங்களுக்கு தெரியும் போது தான் அந்த எழுத்துக்களுடைய விஷயங்களை சில விஷயங்களை நீங்கள் கணிக்க முடியும். நாம் சரியாக தான் அதை உச்சரிக்கிறோமா அப்படின்றத உங்களுக்கு நீங்களே திருத்தி கொள்ள முடியும். அதுக்காக நம்ம எழுத்துக்களோட ஒவ்வொரு மஹ்ரஜையும் அது பிறப்பிடத்தையும் சரியாக கற்றுக்கிறது நம்ம மேலே கடமையாக இருக்குது. அலிஃப் பா த சன்னு சிறு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மாதிரி நம்ம ஈஸியாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் அதை ஆஃப்லைனாக என்னோட நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் வச்சு பேசும்போது கற்றுக் கொடுக்கும்போது தான் அது ஒரு சுலபமான முறையாக இருக்கும். இப்படி முகம் தெரியாமல் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதோடைய மஹ்ரஜை சரியான முறையில் கற்றுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமையாக இருக்குது. அப்படி கற்றுக்கொள்ளும் போது தான் அது நமக்கு பலன் தரும். அதனால் நம்ம முதல்ல எழுத்துக்களோட பிறப்பிடங்கள் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அரபு எழுத்துக்கள் 28 5 பெரிய பகுதிகளிலிருந்து வெளிப்படுது. அது 5 பெரிய பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. முதல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வா இன்காலியான பகுதி. இரண்டாவது பகுதி தொண்டை. மூன்றாவது பகுதி நாக்குலேருந்து நிறைய எழுத்துக்கள் வருது. நான்காவது பகுதி உதடு. உதடிலிருந்தும் சில எழுத்துக்கள் வருது. அதே மாதிரி ஐந்தாவது பகுதி மூக்கு. இப்படி 5 பகுதிகளில் இருந்து இந்த 28 எழுத்துக்களும் அது சார்ந்த அகரம் இகரம் உகரம் அதே மாதிரி குரில் நெடில் இது சம்பந்தப்பட்ட எல்லா சத்தங்களும் இந்த தொண்டையில இருந்து உதடு வரை உள்ள இடத்துல இருந்து தான் வெளிப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்த கிளாஸ்ல இதை நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நற்பலன் அளிக்கக்கூடியதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக. அல்லாஹும்ம அன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஅல்லிம்னா மா யன்ஃபஉனா வஸித்னா இல்மா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.